லாவா ஒரு இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த லாவாலேருந்து லாவா அக்னி 4 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பல விதமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லா விஷயங்கள் கொடுக்குறாங்க, எது பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, எது நல்லா கொடுக்கல முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஒருவேளை இந்த ஃபோன் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் தாங்க. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த லாவா அக்னி 4ஓட பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த லாவா அக்னி 4 5Gயில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அலுமினியம் அலாய் மெட்டல் ஃப்ரேமில் வந்து செஞ்சுருக்காங்க. அதுபோக இந்த ஃப்ரேமோட சைட்லேயுமே ஆன்டி ட்ராப் டைமண்ட் ஃப்ரேம் ஆங்கிள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக மெட்டல் ஃப்ரேம் தான், அதுக்கு வந்து வெளியே ஒரு கோட்டிங் ஏதாவது கொடுத்துருக்கலாம். அதனால் ஃபோன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபோனோட பேக்ஸு நமக்கு வந்து ஏஜி கிளாஸ் பேக்காக இருக்குது. ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட் என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மற்றபடி நமக்கு வந்து IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து நார்மலான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். லைட்டாக மழை வந்து தூரல் மாதிரி விட்டுட்டு இருந்துச்சுன்னா அந்த டைம் ஹெல்ப் பண்ணுமே தவிர ஹெவியான மழை காலங்கள்லையோ இல்லை தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ IP64ங்கும் போது கொஞ்சம் கவனமாக ஃபோனை பார்க்க வேண்டியிருக்கு தண்ணியிலேருந்து. ஸோ இந்த IP67 அல்லது 68 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் ஒரு சின்ன குட்டி நெகட்டிவாக இருக்குது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் மற்றும் லூனார் மிஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸில் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த லாவா அக்னி 4 5Gயில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் போகுது. ஸோ இது வந்து நார்மல் பேனல் தான், LTPO பேனல் இல்லை. ஆனால் நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ரெஃப்ரெஷ் ரேட்டில் போயிட்டு நமக்கு 120 வரையும் மேக்ஸிமமாக ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது. மேலும் பிரைட்னஸை பொறுத்தவரையும் மேக்ஸிமமாக 2400 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. இது வந்து ஓரளவு அவுட்டர் கண்டிஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப ஆகணும் பிரைட்னஸ் இல்லைனாலும் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிரைட்னஸ் இல்லை கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த டிஸ்பிளேயில் நமக்கு வந்து 1.07 பில்லியன் கலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. PPI டென்சிட்டி பொறுத்தவரையும் 446 PPI இருக்குது. இது போக 100% NTSC கலர் கேமரா சப்போர்ட்லாம் இருக்குது. பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வர்ற இந்த ஃபோனை நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. மேலும் டிஸ்பிளே ப்ரொடக்ஷனாக நமக்கு வந்து கார்னிங் கிளாஸ் 5 தராங்க. மற்றபடியே இந்த டிஸ்பிளேல ஒயிட் லைன் எல்வோட சப்போர்ட் இருக்குது. அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் யூடியூப் மாதிரியான ஆப்பில் HDR கண்டென்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுமாதிரி டிஸ்பிளே வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆகோகம் இல்லைனாலும் நமக்கு மீடியா கன்சப்ஷன், நார்மல் டே டு டே கேஷுவல் யூசேஜ் மாதிரியான எல்லா விஷயங்கள் கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே வந்து நல்லாயிருக்கும். மற்றபடியே இந்த ஃபோனில் சில ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் கொடுக்குற மாதிரியே இதுலேயுமே ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது சைடில். அந்த பட்டன் மூலமாக பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா இந்த கீயை வந்து சிங்கிள் கிளிக் பண்ணும்போது என்ன ஓப்பன் ஆகணும், டபுள் கிளிக் பண்ணும்போது என்ன ஓப்பன் ஆகணும், அல்லது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். குறிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணலாம், இல்லை வாய்ஸ் ரெக்கார்டிங் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா ஃப்ளாஷ் லைட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கோ, இல்லைனா வந்து இந்த சைலண்ட் அல்லது ரிங் மோடுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கோ, அப்படி இல்லைனா எமர்ஜென்சி SOS மாதிரியான எந்த ஃபீச்சர் வேக் பண்ணுறதுக்கும் இந்த பட்டனை யூஸ் பண்ணலாம். இதேமாதிரி இந்த பட்டனை வந்து உங்களால் தேவைக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து ரீப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த லாவாவோட அக்னி 4ல் வந்து ஒரு 3.35 GHz மீடியாடெக் டிமென்சிட்டி A350 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் ஒரு ஆக்டோகோர் சிப் செட்டாக இருக்குது. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ப்ராசரில் மாலியோட G615 MC6 அப்படிங்கிற GPU பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ப்ராசர் மூலமாக கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கும் அதிகமான ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் வந்து இந்த ப்ராசர் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பல விதமான NPU டாஸ்க், அதாவது நியூரல் ப்ராசஸிங் டாஸ்க்லாம் இதெல்லாம் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஸோ AI சப்போர்ட் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க லாவா நிறுவனம். ஒருவேளை இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க்கை பண்ணி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அது இந்த ப்ராசருக்கு 29 ரேங்க் கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 72 மார்க் கிடைக்குது. A கிரேட் சிப் செட்டாக இருக்குது. ஸோ ஒரு ஹையர் மிட் ரேஞ்ச் சிப் செட்டாக இந்த ஃபோன் வருது. ஆனால் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸை பொறுத்தவரைக்கும் என்ட்ரி லெவல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ், சில ஹெவியான கேம்ஸும் விளாடலாம். மேலும் கேம்ஸ் வந்து ஹெவியாக விளாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இல்லை ஒரு 4300 mm ஸ்கோருக்கான VC லிக்விட் கூலிங் சேம்பரும் தராங்க. ஆனால் கண்டிப்பாக கேம் விளாண்டா பெரிய லெவலில் ஹீட்டிங் இருக்கான்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது போல் இந்த ப்ராசரில் பல விதமான AI கேப்பபிலிட்டிஸும் இருக்குது சொல்கிறாங்க. ஸோ AI பற்றி பேச முன்னாடி நம்ம RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு RAM மற்றும் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனில் வருது. மேலும் RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா RAM வச்சு நமக்கு வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் கொடுக்குற மாதிரி LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபாஸ்டான RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுமே வந்து குறை வைக்கல. குறிப்பாக ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லாம் நிறைய பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு வெறும் UFS 2.2 தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடு மூலமாக கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் கேம்ஸ் விளாண்டாலும் சரி, மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் சரி, ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த ஃபோன் மூலமாக கிடைக்கும். அதே ஃபோனோட வாய்ஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 15 வாய்ஸில் ரன் ஆகுது. நல்ல ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கிடைக்கும். அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 3 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தர்றதாக லாவா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க.
இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வாய்ஸில் எந்த விதமான ப்ளோட்வேரும் கிடையாது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து வாயு ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ இன்ஜினும் உள்ள கொடுத்துருக்காரு சொல்கிறாங்க. இந்த ஏஐ மூலமாக பல விதமான டாஸ்க் பண்ணலாம் சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னாங்க கேட்டிங்கன்னா, எஜுகேஷனுக்காக ஏஐ மேத் மற்றும் ஏஐ இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிற சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மேக்ஸ் மற்றும் இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இது போக லைஃப் ஸ்டைல் அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஹார்ஸ்கோப், அதாவது ஆஸ்ட்ராலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் உள்ள கொடுக்குறாங்க. ஸோ ஒருவேளை அந்த ஹார்ஸ்கோப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி ப்ரொடக்டிவிட்டிக்கும் பல விதமான ஃபீச்சர் கொடுக்குறாங்க. குறிப்பாக சொன்னாங்க அப்படின்னா ஏஐ கால் சம்மரி அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது வந்து நீங்கள் பேசின கால்ஸை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி தரும். அதாவது நீங்கள் காலர் ஐடியிலே அந்த பேசின கால்ஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கும். இது இப்போ ஏஐ டெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக அந்த டெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட் மற்றும் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும். இப்போ டாக்குமெண்ட்டில் பல விதமான எடிட்டிங், அது போக கரெக்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியும். மற்றபடியாக ஃபோட்டோஸ்னு பார்த்தா கூட அதுலேயுமே ஏஐ ஃபோட்டோ எடிட்டர் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக ஃபோட்டோஸில் தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸை உங்களை ரிமூவ் பண்ண முடியும். இது போக ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இதுவுமே பல விதமான விஷயங்கள் இந்த ஃபோனில் ஏஐ ஃபீச்சராக வருது. இது போக கூகுளோட சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சரும் இதில் கொடுக்குறாங்க. மேலும் அடிஷனலாக ஒருவேளை வந்து உங்களுக்கு யாரும் பேசுறதுக்கு துணை கிடைக்கலன்னா அதுக்குன்னு ஏஐ ஃபீமேல் ஃப்ரெண்ட் அல்லது ஏஐ பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அது மூலமாக ஏஐட்ட பேசிக்கலாம், பழகிக்கலாங்க. சரி, இது மென்டல் ஆக்காமல் இருந்தால் சரி, இப்படி ஒரு ஃபீச்சர் புதுசாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த லாவோட அக்னி 4 கேமரா பேக் சைட் செட்டப் பார்த்தீங்கன்னாலே பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ரெகுலரான இந்த கேமரா மாடல்ஸ் மாதிரி இல்லாமல் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நீளமாக வந்து வித்தியாசமான ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொதல் கேமரா ஒரு 50 மோஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.88 அப்பச்சில் வருது. சென்சர் சைஸை பொறுத்தவரையும் இது ஒரு 1/1.55 இன்ச்சுக்கான சென்சராக வருது. மேலும் இதே கேமராவுக்கு ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் தராங்க. அதனால் வீடியோஸ் அல்லது ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். ரெண்டாவது கேமரா பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 மோஸுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 அப்பச்சில் வருது. ஸோ இந்த பிரைமரி கேமராவில் நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம்/செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது போக இந்த ஃபோனில் DCG அப்படிங்கிற டியூட் கன்வர்ஷன் கெயின் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அதனால ஃபோட்டோஸில் இருக்க டீட்டெயிலை இன்னும் கூட்டி தரும்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த ஃபோனில் செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மோஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இந்த ஃப்ரண்ட் சைட் கேமராலையுமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம்/செகண்ட் வரையும் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இதே மாதிரியாக இந்த ஃபோனில் கேமராஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. மற்றபடியே இந்த ஃபோனில் ஐஆர் சென்சரும் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட அவங்க ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் உள்ள டிவி, ஏசி மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே ஆடியோஸை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் USB Type-C தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. இது போல் இந்த ஃபோனில் எக்ஸஸ் லீனியர் மோட்டர் சப்போர்ட்டும் தராங்க. அதனால் ஹாப்டிக்ஸில் வந்து நல்லாவே இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. என்ன 5G பேண்ட் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது இப்போ டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 6E, Bluetooth 5.4 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. NFC சப்போர்ட் இதில் கிடையாது. மற்றபடியாக USB Type-C போர்ட்டை பொறுத்த அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 3.2 ஜென் போர்ட் கொடுக்குறாங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் கொடுக்கக்கூடிய நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. டீசெண்டான ஃபோனாக இருக்குது. அடுத்ததாக பேட்டரிஸை பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ 2025 நிறைய ஃபோன்ஸ் 7000 mAh பேட்டரியாக மாறிட்டு லாவா இன்னுமே 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதுக்கு குட்டி நெகட்டிவ் சொல்லலாம். பேட்டரியும் கூட்டியிருந்தாங்கன்னா எந்த ஒரு இடத்தையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக இருந்திருக்கும். மற்றபடியாக சார்ஜிங் ஸ்பீடு பார்க்கும்போது இந்த ஃபோன் 0 to 50% சார்ஜ் வெறும் 19 நிமிஷத்தில் எட்ட முடியும்னு சொல்கிறாங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஃபோன் 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கன்ஃபிகரேஷன் வருது. அதோட விலையும் பார்க்கும்போது 24,999 அப்படிங்கிற ப்ரைசிங்கில் தராங்க. ஸோ இந்த லாவோட அக்னி 4 5G நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா பைண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். மற்றபடியாக இந்த ஃபோனில் ஓவராலாக பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்னோம் கேட்டிங்கன்னா டிஸ்பிளே ஓரளவு ஓகே, ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓகே கொடுத்துருக்காங்க. ப்ராசரும் நல்லா இருக்குது. இது போக நமக்கு வந்து RAM வெர்ஷன் பார்த்தீங்கன்னா LPDDR5X RAM தராங்க. ஸ்டோரேஜும் UFS 4.0 தராங்க. அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் பார்க்கக்கூடிய அந்த மைனூட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்காங்க. கேமரா சென்சர் வந்து பெரிய லெவலில் அந்த சோனி சென்சரில் வந்து பயன்படுத்த நார்மலாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா சாம்சங்கோட சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஓரளவு நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடி இந்த USB வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்டரிஸ் வேணால் சொல்லலாம். அதாவது ஒரு 7000 mAh பேட்டரி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் எல்லா ஃபோனும் 7000 mAh பேட்டரி மாறிட்டாங்க. இவங்க மட்டும் 5000 இருக்காது. கொஞ்சம் குட்டி நெகட்டிவ் மாதிரி தருது. மற்றபடியே சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த ஃபோனில். பெரிய லெவலில் நெகட்டிவ் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த லாவாவோட அக்னி 4 5G பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.